தொழில் கத்துக்கிற மாதிரியான வேலைக்கு போகணும்னு நினைக்கிற ஃப்ரெஷர்ஸ் இருந்தீங்கன்னா, அத நல்ல சான்ஸா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வேலைய நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா, ஃபியூச்சர்ல இத கான்ட்ராக்ட்டா எடுத்து கை நெறைய உங்களால சம்பாதிக்க முடியும். இந்த கம்பெனி பேரு டைகோ. இது எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ஃபீல்டுல வர ஒரு கம்பெனி. இது துபாய்ல இருக்கு. இந்த கம்பெனிக்கு இப்ப ஏசி டக்ட்மேன் அசிஸ்டன்ட் இந்த வேலைக்கு இப்ப நம்ம ரெக்ரூட் பண்றோம். அ டக்ட்மேன் அப்படி வேலைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸு அண்ட் இந்த ஹைப்பர் மால்ஸு இந்த மாரி இடங்கள்ல வந்து ஏசி உள்ள வரதுக்காக ஒரு தகரத்து மூலியமா வந்து உள்ள கொண்டு வந்து ஏசிய குடுப்பாங்க. பார்த்துருப்பீங்க. சினிமால நெறையா பார்த்துருப்பீங்க. இந்த கோயில்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஏசி ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கும். அங்க ப்ரொடியூஸ் ஆகுற அந்த கூலிங் ஏர வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தகரத்து மூலியமா கொண்டு வந்து ஒவ்வொரு ரூமுக்கும் செப்பரேட் பண்ணி குடுப்பாங்க. ஸோ இந்த தகரத்த வளைக்கிறது, மெஷர் பண்றது, கட் பண்றது, ஜாயின் பண்றது இந்த மாரி ஒர்க் பண்றவங்கள வந்து டக்ட் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டக்ட் மேனுக்கு அசிஸ்டன்ட்டா இருக்கிறவங்கள ஏசி டக்ட் மேன் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்ன சொன்ன மாரி இது வந்து ஒரு தொழில் கத்துக்கிற மாதிரியான வேலை. இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க ஃப்ரெஷரா இருந்தாலே தாராளமா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். நெறைய ஆளுங்க தேவைப்படுறாங்க. இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒர்க்ஸ் இருக்கும் அப்டின்னா, இந்த டக்ட் மேனுக்கு அசிஸ்டன்ட்டா இருக்கும் பொழுது, அவங்களுக்கு தேவையான டூல்ஸ் எடுத்து குடுக்குறது, அவங்க மார்க் பண்றத வந்து நீட்டா கட் பண்ணி குடுக்குறது, அவங்களுக்கு அந்த டக்ட்டா நீட்டா ஜாயின் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது, இந்த மாதிரியான வேலைகள் இருக்கும். இந்த வேலைக்கு உங்களுக்கு முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த வேலைய நீங்க சீக்கிரம் கத்துக்கலாம். கத்துக்கிட்டு எவ்வளோ சீக்கிரம் இந்த வேலைய கத்துக்கிறீங்களோ, அவ்வளோ சீக்கிரம் கத்துட்டு நாளைக்கு நீங்களும் ஒரு டக்ட் மேனா புரமோட் ஆயிடலாம். அப்படி புரமோட் ஆயிட்டீங்கன்னா, டக்ட் மேனுக்கு என்ன சேலரி உங்களுக்கு கிடைக்குமோ, அதுவும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சுரும். அது மட்டும் இல்லாம, இப்ப நீங்க அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சு நம்ம ஊருக்கு நீங்க வந்தாலும், இங்க நீங்க டக்ட் மேனா வேலைக்கு போனாலும், ஒரு நாளைக்கு ரூ. 800 ஒரு ரூ. 1200 வரைக்கும் நம்ம ஊர் பணத்துக்கு, உங்க ஊர பொறுத்து நீங்க சேலரி வாங்க முடியும். நல்லாவே கத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு எல்லா வேலையும் தெரியுதுன்னா, தாராளமா இங்க வந்து உங்களால கான்ட்ராக்ட் எடுத்து, ஒரு ஐடி படிச்ச பசங்க, டிப்ளமோ படிச்ச பசங்களுக்கு இந்த வேலை சொல்லிக் குடுத்து, அவங்களுக்கு கீழ நீங்க வச்சுட்டு, நீங்க கான்ட்ராக்ட் எடுத்து கூட பண்ணி, நெறைய சம்பாதிக்க முடியும் இந்த வேலையில. ஸோ, இந்த கத்துக்கிற வேலை வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப் டைமுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேவைப்படுறவங்க அந்த சான்ஸ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வேலைக்கு சேலரி பார்த்தீங்கன்னா, 1100 திர்ஹாம் ஸ்டார்ட்டிங்ல குடுக்குறாங்க. இன்னைக்கு மதிப்புக்கு ஒரு 26,400 வரைக்கும் வருது. இது 8 ஹவர் டியூட்டிக்கான சேலரி. இது இல்லாம ஓடி தனியா இருக்கும். ஓடி பார்த்தீங்கன்னா, அதுக்கு தனியா உங்களுக்கு சேலரி கிடைக்கும். வாரத்தில 1 நாள் லீவ் இருக்கும். அந்த லீவ்ல டியூட்டி பார்த்தீங்கனாலும், அதுக்கும் தனியா உங்களுக்கு சேலரி கிடைக்கும். முன்ன சொன்ன மாரி இந்த வேலைக்கு அப்ளை பண்ண எக்ஸ்பீரியன்ஸோ, படிப்போ இருக்கணுன்ற அவசியம் இல்ல. நெறைய ஆளுங்க தேவைப்படுறாங்க. பேசிக் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. பேசிக் இங்கிலீஷ்னா நீங்க ஃப்ளூவன்ட்டாலாம் பேசணுன்றது இல்ல. இந்த வாட் இஸ் யுவர் நேம்? ஹவ் ஓல்ட் ஆர் யூ? டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃப் இந்த மாரி இங்கிலீஷ்ல கேள்வி கேட்டா அதுக்கு ஆன்சர் பண்ற அளவுக்கு நாலேட்ஜ் இருந்தாலே போதும். மத்தபடி படிக்கணும், எழுதணுன்றது கூட கிடையாது. ஓரளவுக்கு ஆன்சர் பண்ற அளவுக்கு நாலேட்ஜ் இருந்தாலே போதும். ஹிந்தி ஒரு வேள தெரிஞ்சா உங்களுக்கு அட்வான்டேஜ். தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியம் இல்ல. தெரிஞ்சிருந்தா இன்டர்வியூல ரொம்ப ஈஸியா செலக்ஷன் ஆயிடலாம். ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுத்து எடுப்பாங்க. ஓவராலா கம்பெனில இருந்து தங்குறதுக்கு இடம், போற வரதுக்கு பஸ் ஃபெசிலிட்டி, மெடிக்கல், இன்சூரன்ஸ் இது எல்லாமே குடுத்துருவாங்க. சாப்பாட நம்ம சம்பளத்தில பார்த்துக்கணும். ஏஜ் லிமிட் 22 வயசுலேருந்து அதிகபட்சம் 40 வயசு வரைக்கும் எடுக்கிறோம். ஈசிஆர் 2 பாஸ்போர்ட்டுமே எடுத்துக்கிறோம். கம்பெனில இருந்து இந்த வேலைக்காக உங்களுக்கு எம்ப்ளாய்மென்ட் விசா தான் குடுக்குறாங்க. இந்த கம்பெனிக்காக வர 1ஆம் தேதி திங்கட்கிழமை திருச்சியில வச்சு இன்டர்வியூ பண்றோம். இந்த இன்டர்வியூ செலக்ஷன் ஈஸியா இருக்குமா? ஆவரேஜா இருக்குமா? டஃப்பா இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த இன்டர்வியூ செலக்ஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த வேலை உங்களுக்கு பொருத்தமா இருந்ததுன்னா, அட்வர்டைஸ்மென்ட்ல குடுத்திருக்க நம்பருக்கு கால் பண்ணி, சர்வீஸ் சார்ஜ் இந்த மாரி மேற்கொண்டு உங்களுக்கு தேவைப்படுற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு ஓகேனா இன்டர்வியூ வரேன்னு சொல்லி கால் பண்ணி உங்க பேர பதிவு பண்ணிக்கோங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கோ, இல்ல இன்டர்வியூ வரேன்னு சொல்லி கால் பண்ணி உங்க பேர பதிவு பண்றதுக்கோ, எந்த விதமான அட்வான்ஸ் அமௌண்ட்டும் நீங்க பே பண்ண தேவையில்ல. நீங்க நார்மலா வந்து இன்டர்வியூல கலந்துக்கலாம். இன்டர்வியூல செலக்ஷன் ஆயிட்டீங்கன்னா, மெடிக்கல் மட்டும் போட்டு குடுத்தா போதும். நாங்க விசாவுக்கு அப்ளை பண்ணிருவோம். எல்லா பேமெண்ட்டும் விசா வந்ததுக்கு அப்புறமே நீங்க பே பண்ணிக்கலாம். ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணி உங்க பேர பதிவு பண்ணிக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் சேனலுக்கு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காம இந்த சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அனுப்புற அப்டேட்ஸ்லாம் தினமும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இந்த அட்வர்டைஸ்மென்ட்ட வெளிநாட்டு வேலை தேடுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.